இந்த உலகத்தில் எல்லாருக்குமே புகழ்ச்சி என்பது எல்லாருக்குமே தேவை வாழ்வதற்கு. அப்போ தான் ஊக்கமாக இருக்கும். நம்ம ஒரு நம்மை சார்ந்து வாழ்கிறவரிடம் வந்து நம்ம புகழ் பெற வேண்டும், புகழுடன் வாழ வேண்டும். மற்றவங்க நம்மளை எப்படியும் பாராட்டணும். அப்போ தான் நமக்கு நல்ல பண்புகளே ஏற்படும். நம்ம வந்து நல்லது செய்யணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான ஊக்கமே எப்போ வரும் அப்படின்னா, நம்ம நல்ல பண்புகள் செய்யணும், பிறரை அழிக்கின்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னாக்கா மற்றவங்க பாராட்டுதல் நமக்கு கிடைக்கணும். மற்றவங்க நம்மளை புகழணும், நாமளும் மற்றவங்கள புகழணும். அந்த புகழ்ச்சி தான் நம்மளை வந்து மனிதத்தன்மை உடையவர்களாக மாற்றும். பிறர் நம்ம இகழ்ந்து கொண்டே இருந்தால் நம்ம வந்து புகழ்ச்சி வச்சும் இகழ்ச்சி வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்றவங்க நம்ம இகழ்கிறாங்க, ஒருத்தரை வந்து எல்லோரும் வந்து இகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து நல்லவர் இல்லை, அவர் கெடுதல் செய்கிறாரு மற்றவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். புகழ்கிறாங்க அப்படின்னா அவரிடம் நல்ல பண்புகள் இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்பவராகவும் மனிதத்தன்மை உடையவராகவும் இருக்கிறார் என்று அதன் பொருள். அதனால் புகழ்ச்சி என்பது எல்லாருக்குமே தேவை. ஆனால் இங்கே எப்படின்னா, ஒரு சிலர் தான் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு சிலர் பணக்காரங்களாக இருக்காங்க, லட்சாதிபதியாக இருக்காங்க, ஒரு சிலர் பணக்காரங்களாக இருக்காங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் புகழ் பெறுகிறவர்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப பெரிய ஏகப்பட்ட புகழோடு இருக்காங்க. அவங்க எங்கே போனாலும் அவங்கள பற்றி புகழ்கிறாங்க. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அப்படி தான். புகழ்ச்சியிலே ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, குறைவான புகழுடையவர்கள் இருக்காங்க, அதை விட கொஞ்சம் குறைவான புகழ்ச்சியே இல்லாதவங்களும் இருக்காங்க. யாருமே இந்த புகழ்ச்சினா என்ன, எந்த விஷயத்துக்காக மற்றவங்க நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரில. நம்மக்கிட்ட என்ன சிறப்பு இருக்குது, மற்றவங்க புகழ்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன சிறப்பு இருக்குது? ஒரு குடும்பத்தினர் கூட புகழ்கிறது கிடையாது. குழந்தைகள், அதாவது அவங்க பிள்ளைகள் கூட, மனைவி, இந்த மாதிரி குடும்பத்தினரிடமிருந்து கூட புகழ்ச்சியை பெற முடியாமல் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தினர் இகழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த இகழ்ச்சியை பெறுகின்ற வாழ்க்கையை வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கணும், நல்ல பண்புகளோடு இருக்கணும் அப்படின்னா புகழ்ச்சியை எதிர்பார்க்கணும், ஆசைப்படணும். மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படின்னு ஆசைப்படணும். அதனால் அதே புகழ்ச்சி எல்லாருக்குமே தேவைப்படுது. ஒரு சிலர் மட்டுமே புகழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் இகழ்ச்சியை பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அவங்க வீட்டில் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புகழ்ச்சிங்கிறதே சில வீடுகளில் இருக்காது. ஏதாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா சண்டை வந்துடும். நீ அப்படி ஒன்றை பற்றி தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இகழ ஆரம்பிச்சிருவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு புகழ்ச்சிங்கிறதே என்னன்னு தெரியாமல் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, புகழ்ச்சின்னா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருப்பாங்களா? அப்போ அவங்க வந்து இயல்பாகவே மனிதத்தன்மை இழந்துருவாங்க. மற்றவர்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா புகழ்ச்சியை நம்ம விரும்பும்போது தான் மற்றவங்க நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்மை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த நல்ல பண்புங்கிறது புகழ்ச்சியை பெறும் பொழுது தான். அதனால் மற்றவங்கள புகழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படின்னா புகழ்ச்சியை எளிதாக பெறுவதற்கு எல்லா விஷயங்களையுமே ஒரு சமையல் பண்ணுறோம், அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு சமைக்கிறோம், அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டுறோம். அப்போ வந்து இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கீங்க, உங்கள் சாப்பாடு நல்லாயிருக்கு, அது ஒரு புகழ்ச்சி. அது மாதிரி நீங்கள் அணிகிற ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு, இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரியான புகழ்ச்சி. இதெல்லாம் வந்து உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த புகழ்ச்சி தேவைப்படுகிறது. ஒரு நோய் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு புகழ்ச்சி கண்டிப்பாக தேவை. அதனால் மற்றவங்கள புகழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை சின்ன வயசுலேயே குழந்தைகளை வந்து புகழ்ந்து பாராட்டி வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் பாராட்டி மட்டுமே வளர்க்க கற்றுக்கொள்ளாமல் குறைகளையும் சுட்டி காட்டணும். அப்போ தான் வந்து புகழ்ச்சியில் உண்மை இருக்குன்னு அந்த குழந்தைகள் நம்பும். வெறுமனே புகழ மட்டும்தான் செய்கிறாங்க, நம்மகிட்ட உள்ள குறைகளை சுட்டி காட்டாமல் செல்லமாக வளர்க்குறாங்க, அப்போ இவங்க புகழ்ச்சியில் உண்மை இல்லை. அல்லது அந்த மாதிரி குறைகளை சுட்டி காட்டாமல் வெறும் பாராட்டி மட்டுமே வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு குறைகளை யாராவது சுட்டி காட்டினா அதை தாங்கிக்க முடியாத மனநிலை அவர்களுக்கு ஏற்படும். அதனால் குறை நிறை இரண்டையும் சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டி குழந்தைகளை வளர்க்க வேண்டும். வெறும் குறை சொல்லி மட்டுமே வளர்க்கக்கூடாது, வெறும் செல்லம் கொடுத்து மட்டுமே வளர்க்கக்கூடாது, குறைய சொல்லாமல் செல்லம் கொடுத்து மட்டுமே வளர்க்கக்கூடாது. குறை நிறை இரண்டையும் சுட்டி காட்டி வளர்க்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களையும் பாராட்டணும். குழந்தைகள் செய்கிற சின்ன சின்ன செயல்களையும் பாராட்டணும். அதுலேருந்து அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். மற்றவங்க யாராவது ஏதாவது சின்ன சின்ன செயல்களை சிறப்பாக செஞ்சால் கூட அதை பாராட்டணும், நல்லாயிருக்கு அப்படிங்கிற அந்த பண்பு இருக்குதுல்ல, அது வந்து ரொம்பவும் ஒருத்தருடைய
ஒருத்தரிடம் உள்ள நல்ல பண்புகளுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் பாராட்டுவதன் மூலம் மற்றவர்கள் ஒரு ஊக்கமாக நல்ல செயல்களை செய்வதற்கான ஊக்கத்தை அந்த பாராட்டுகிறவரிடமிருந்து பெறுகிறார்கள். அதனால் நல்ல செயல்கள் செய்வதற்கான நல்ல பண்புகள் ஏற்படுவதற்கான ஊக்கம் அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குன்னா பாராட்டுகளிலிருந்து தான் கிடைக்கும். அதனால் பாராட்டுகளை பெறுவதில் குறியாக இருக்கணும். நம்ம ஒரு ஓவியம் வரையணும், அந்த ஓவியம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பாராட்டுறோம். அது மாதிரி ஒரு டான்ஸு சூப்பராக ஆடுறீங்க, அந்த மாதிரி கலைகள் கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த ஓவியம், கவிதை, நடனம், பாட்டு, சிற்பம், கதை சொல்வது, இப்படி இது போன்ற கலைகளை கற்றுக்கொள்ளும். அதன் மூலமும் நம்ம பாராட்டுகளை பெற முடியும். நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, நீங்கள் சொன்ன கதை நல்லா இருக்குது, நீங்கள் வரைந்த ஓவியம் அழகாக இருக்கிறது, நீங்கள் எழுதிய கவிதை நல்லா இருக்குது, இதன் மூலமும் பாராட்டுகள் கிடைக்கும். அதனால் பாராட்டுகளை எளிதாக பெறுகிற அனைத்து வழிகளையும் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு ஓவியம் பிடிக்காது, பாடல் பிடிக்காது, ஆற்றுனால எனக்கு பிடிக்காது, கதை சொல்கிறது பிடிக்காது, நடனம்னா பிடிக்காது அப்படின்ட்டு இல்லாமல் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்ல. அந்த பாராட்டுதல் ரொம்ப முக்கியம். அதனால் உடம்பு அழகாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தொப்பை இல்லாமல் இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், அதுலேருந்து பாராட்டு. அதுலேருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். உடல் ஒல்லியாக இருந்தாலே பாராட்டுவாங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க. அதுக்கு அடுத்த நிலை கொஞ்சம் உறுதியாக்குனா இன்னும் பாராட்டுகள் கிடைக்கும். அதனால் பாராட்டுகளை உடல் அழகில் நம்ம பாராட்டுகளை எதிர்நோக்கணும். அதுதான் நம்மளை இப்படி பாராட்டுகள் நம்மளை செதுக்குகின்ற ஒளிகளாக இருக்கிறது. புகழ்ச்சி என்பது நம்மளை செதுக்குகின்ற ஒளிகளாக இருக்கிறது. நாம் சிற்பமாக மாறுவதற்கு அது மிகவும் உதவியாக, அழகான ஒரு சிற்பமாக நாம் மாறுவதற்கு அந்த புகழ்ச்சியை விரும்ப வேண்டும். பாராட்டுகளுக்காக ஏங்க வேண்டும், புகழ்ச்சிக்காக ஏங்க வேண்டும். அது அவ்வளோ அற்புதமான விஷயம். பணத்துக்காக நம்ம எப்படி ஏங்குறோம், உழைக்கிறோம்ல, பணத்துக்காக எப்படி உழைக்கிறோம். ஆனால் சிலர் இகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பார்கள். அநியாய விலைக்கு விற்பனை செய்வார்கள், வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க அநியாய விலைக்கு விற்பனை பண்ணுவாங்க. மற்றவங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு, சாபத்தை கொட்டிக்கிட்டு அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க. அதாவது இகழ்ச்சியை வாங்கிக்கிட்டு பணத்தை சம்பாதிப்பாங்க. அந்த பணம் அவர்களுக்கு கண்டிப்பாக நோய்களை தான் வர வைக்கும். மற்றவங்க புகழணும். ஏன்னா தொழில்ங்கிறது ஒரு சேவை. அந்த சேவைக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு தான் பணம். அதனால் நீங்கள் ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது சேவை. அந்த சேவைக்கு மக்கள் கொடுக்குற ஒரு மதிப்பு, நீங்கள் உங்களுடைய சேவையின் மதிப்புன்னு ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அதுதான் ஒரு பொருளுக்கான விலையாக இருக்கிறது. அதனால் நம்ம புகழ்ச்சியை சம்பாதிக்கணும், பணத்தையும் சம்பாதிக்கணும். இகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. புகழ்ச்சி, பணம், இந்த ரெண்டும் இதுதான் மதிப்பு. ஒருத்தருடைய மதிப்புங்கிறது என்னென்னா ஒரு 50% பணம் என்பது 50%, 50% என்பது புகழ். அதுதான் ஒருத்தருடைய மதிப்பு, ஒருத்தருக்கான மதிப்பு. அதனால் இல்லை எனக்கு புகழ்ச்சி தேவையில்ல, பணம் மட்டும்தான் தேவை, அதனால் நான் மற்றவங்கள ஏமாற்றுவேன், என் பிஸ்னஸில் மற்றவங்கள ஏமாற்றுவேன், மக்களை ஏமாற்றி நிறைய பணத்தை கொள்ளையடிச்சுவேன், அல்லது திருடுவேன், அதாவது கொள்ளை, இது போன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவேன், ஊழலில் ஈடுபடுவேன், லஞ்சத்தில் ஈடுபடுவேன், பொதுமக்களிடம் லஞ்சமாக, எனது வேலைகளில் லஞ்சமாக நிறைய பணத்தை வாங்குவேன், அவங்க என்னை திட்டுவாங்க. அப்போ இந்த பணம் உங்களுக்கு ஒரு நல்ல பண்புகள் ஏற்படுறது கண்டிப்பாக இவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை தான். அதனால் நீங்கள் செய்கிற வேலையில் மற்றவங்க புகழணும், அப்போ தான் உங்கள்கிட்ட நல்ல பண்பு வரும். அதனால் அதுக்கு தான் நேர்மையாக இருக்கணுங்கிறது. நேர்மையாக இருக்கிறவர்களிடம் தான் நல்ல பண்பு இருக்கும். யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அது மாதிரி நேர்மையாக இல்லை, அவங்ககிட்ட நல்ல பண்பு இருக்காது. அதனால் நல்ல பண்புகள் யாரிடம் இருக்குன்னா நேர்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் நல்ல பண்பு வரும். ஏன்னா நேர்மையாக இருக்கிறவர்கள் தான் பாராட்டுதலை பெறுவார்கள். நேர்மையாக இருக்கிறவர்கள் அவர்கள் தான் பிறரிடம் பாராட்டுதலை பெறுவார்கள். இப்போ நேர்மையாக இல்லாமல் மற்றவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறவங்க, கமிஷன் அடிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, இவங்கள மக்கள் இகழ்வாங்க, அதாவது திட்டுவாங்க, சாபம் விடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட நல்ல பண்பு இருக்காது. நல்ல பண்பு இல்லாதவங்களுக்கு தான் இகழ்ச்சி என்பது கிடைக்கும், திட்டுவாங்க, சாபம் விடுவாங்க. அதனால் நம்ம நல்ல பண்புகளை தேடி போகணும் அப்படின்னா நம்ம பாராட்டுதலை விரும்ப வேண்டும். பாராட்டுதலை விரும்ப வேண்டும் என்றால் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால்தான் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பாராட்டு கிடைச்சா மட்டும்தான், புகழ்ச்சி கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பண்பே வரும். அதனால் இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. பாராட்டுதல், நேர்மை, புகழ்ச்சி, இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. அதனால் இப்போ சிலர் சொல்லுவாங்க, யாராவது புகழ்ந்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான்லாம் சாதாரண ஆள், நான்லாம் ஒரு டம்மி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கம்னு நினச்சிட்டு அப்படி பேசுவாங்க. பிறர் பாராட்டினால் அதில் உண்மை இருந்தால் ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள கூச்சப்படாதீங்க. அதுதான் தாழ்வு மனப்பான்மை, தன்னையே தாழ்வாக நினைத்து. அதே இடத்துல உங்களுக்கு பொருந்தாத பொருந்தாமல் உங்களை ஒருத்தர் ரொம்ப ஓவராக புகழ்கிறாங்க, அந்த புகழ்ச்சியில் உண்மை இல்லை, அதற்கு தகுதியானவராக நீங்கள் இல்லை என்றால் அது வேண்டாம் என்று திருப்பி கொடுத்து விடுங்கள். இது அந்த அளவுக்கு உண்மை இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு இவர் சொல்லுகிற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் இல்லை, நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், ஆனால் இவர் புகழ்கிற அளவுக்கு நான் வந்து உயர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ச்சியை மறுத்து விட வேண்டும். அது மாதிரி நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒருத்தர் நிறைய பணம் கொடுக்குறாரு அப்படின்னா வேண்டான்னு திருப்பி, அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் செய்கிற வேலைக்கு தான் பணம் கொடுக்கணுமே தவிர அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி தான் வந்து புகழ்ச்சியிலையும் வந்து அளவுக்கு அதிகமான புகழ்ச்சிக்கு நமக்கு பொருந்துகிற புகழ்ச்சிக்கு தான் நம்ம ஆசைப்படணும். அது மாதிரி மற்றவங்களை ஏமாற்றி புகழ்ச்சியை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. பணத்தை எப்படி மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி புகழ்ச்சியையும் மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிப்பாங்க. இந்த மக்களை ஏமாற்றி புகழ்ச்சியை சம்பாதிப்பாங்க. அதனால் புகழ்ச்சியை சம்பாதிப்பதிலும் நமக்கு நேர்மை இருக்க வேண்டும். எப்படின்னா இப்போ சினிமாவில் உதாரணத்துக்கு சினிமாவில் என்ன பண்ணுவார், ஒருத்தர் எழுதின கதையை இன்னொருத்தர் திருடி நான் தான் அந்த கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த புகழ்ச்சியை இதான் புகழ்ச்சியை திருடுவது. அதன் மூலம் பணத்தையும் சம்பாதிப்பார், புகழ்ச்சியும் வந்து திருடுவார். அது வந்து திருடப்பட்ட புகழ்ச்சி. அவருக்கு தெரியும் இது நமக்குள்ளது இல்லைன்ட்டு. அதனால் அதுதான் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அதற்கு சாட்சி தான் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அதற்கு என்ன சாட்சினா நான் என்னை பற்றி என்ன சொல்கிறேன், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே உண்மை இருக்குது. எனக்கு தெரியும் நான் வந்து திருடேன், நான் இது எனக்கு சொந்தமானதில்லை, இந்த புகழ்ச்சி எனக்கு சொந்தமானதில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா மற்றவங்க என்ன புகழும்போது கண்டிப்பாக அது எனக்கு எந்த மகிழ்ச்சியை தராது. அதனால் ஒரு புகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றால் அது உண்மையாக பொய்யா, மற்றவர்கள் என்னை புகழ்கிறார்கள் அப்படின்னா அதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்று எனக்கு தெரியும். அதனால் அந்த புகழ்ச்சி தான் உண்மை இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். மக்களை ஏமாற்றி நீங்கள் புகழ்ச்சியை அடைய நினைத்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சியை தராது. அதுக்காக ஏன் கஷ்டப்படுவோம்? உங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும். முதல்ல உங்களுக்கு உலகம் உங்களை பாராட்டலாம். ஆனால் அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் உண்மையிலே உரியவர் தானா என்பதை அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் நேர்மையாக இருந்து உங்களுக்கு கிடைக்கிற புகழ்ச்சி சிறு புகழ்ச்சியாக இருந்தாலும் அது மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும். நேர்மை இல்லாமல் பிறரது அறிவை திருடி பிறரது உழைப்பை திருடி நீங்கள் ஒரு மிகப்பெரிய புகழை மக்களிடமிருந்து பெற்றால் கூட அது உங்களுக்கு 1% கூட மகிழ்ச்சியை தராது. அதனால் நேர்மையாக இருந்து சிறு புகழ்ச்சியை பெற்றால் கூட அது ரொம்ப மகிழ்ச்சியை தரும். ஆனால் நேர்மை இல்லாமல் பிறரது உழைப்பை திருடி நீங்கள் மிகப்பெரிய புகழை மக்களிடமிருந்து பெற்றாலும் அந்த புகழ்ச்சி உங்களுக்கு உண்மையான இன்பத்தை 1% கூட தராது என்பதுதான் உண்மை. அதனால் புகழ்ச்சியை பெறுவதில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். புகழ்ச்சியும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா பணத்தையும் சம்பாதிக்கணும், புகழ்ச்சியும் சம்பாதிக்கணும். இது ரெண்டும் சரிசமமாக இருக்கணும். ஒரு 50% பணம் 50% புகழ். எனக்கு புகழ் தேவையில்ல, பணம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்போ அதிகமாயிட்டாங்க. பணத்தை வச்சு என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இல்லை புகழ்ச்சியை வச்சு என்ன பண்ணுறது, பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறாங்க, புகழ்ச்சி வேண்டாங்கிறாங்க. அப்போ அங்கே இகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கும். இகழ்ச்சி ப்ளஸ் பணம் இந்த ரெண்டையும் தான் சம்பாதிக்கிறாங்க. புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை, நல்ல பண்புகள் எனக்கு தேவையில்லை, எவன் நல்லவன்லாம் கெட்டவன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நேர்மை இல்லாமல் கெட்டவர்களாக இருந்து கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக முயலும்போது அவர்களுக்கு புகழ்ச்சி கிடைப்பதே இல்லை. புகழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாது. அதனால் இப்போ இகழ்ச்சி தான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற நண்பர்கள், அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவர்களை இகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மக்களும் சரி அவர்களை இகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வெளியே சொல்ல மாட்டாங்க அல்லது உள்ளுக்குள்ளே சொல்லிப்பாங்க, அது கண்டிப்பாக தெரிய வரும். அதனால் என்றைக்குமே நாம் ஏமாந்துடக்கூடாது. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு உழைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பணம் எப்படி முக்கியமாக இருக்குல்ல, நம்ம உழைப்பிற்கான ஊதியம்தான் அந்த பணம். அதே மாதிரி உழைப்பிற்கான ஊதியம் என்பது புகழாகவும் இருக்கிறது. புகழ்ச்சி ப்ளஸ் பணம், இதுதான் நமது உழைப்பிற்கான ஊதியம். ஊதியம்னா வெறும் பணம் கிடையாது. உழைப்பிற்கான ஊதியம் என்பது புகழ் ப்ளஸ் பணம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஊதியம். ஊதியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் பணம் தான், நமது உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் நமக்கு ஊதியம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அத்துடன் புகழ்ச்சியும் நமக்கு தேவை. புகழ்ச்சியையும் சம்பாதிக்கின்ற நோக்குடன் நாம் உழைக்க வேண்டும். புகழ்ச்சி ப்ளஸ் பணம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஊதியம் என்கிற புரிதலோடு நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அந்த ஒரு ஆத்ம திருப்தி, நம்ம நாம் சந்தோஷமாக நாம் செய்கிற வேலை நமக்கு திருப்தியை தர வேண்டும்.
நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், நமக்கு ஒரு சுய மரியாதையை கொடுக்க வேண்டும். கடமைக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால் அதை தாண்டி நாம் அந்த வேலையை ஒரு சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும், ரசித்து செய்ய வேண்டும். எந்த ஒரு வேலையும் ரசித்து செய்யணும். அதுதான் நம்மை அழகுபடுத்தும். இப்போ நாம் அழகாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது எதன் அடிப்படையில்னா, நாம் செய்கிற வேலையை எந்த அளவுக்கு ரசித்து செய்கிறோமோ அதுதான் நம்மை அழகுபடுத்தும். ஒருத்தர் அழகாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அவரது வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறார் என்று பொருள். அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ரசித்து செய்யணும். அப்போ தான் நீங்கள் அழகாக இருப்பீங்க. அதனால் ரசித்து செய்யப்படுகிற வேலைக்கு தான் இங்கே புகழ்ச்சி கிடைக்கும், புகழ் என்பது கிடைக்கும், பாராட்டுகள் என்பது கிடைக்கும். அதனால் ரசித்து செய்பவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். ஒரு நேர்மையானவர்களால் மட்டும்தான் அவர்களது வேலையை ரசித்து செய்ய முடியும். அவர்கள் தான் கலைஞர்கள். அந்த கலை உணர்வு இருக்கணும். ரசித்து செய்கிற பண்பு யார்கிட்டலாம் இருக்கோ அவர்கள் தான் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். நேர்மையானவர்கள் தான் நல்ல பண்புகள் உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல பண்புடையவர்கள் பாராட்டுகளையும் புகழ்ச்சியும் எதிர்பார்த்து அந்த வேலையை செய்வாங்க. பணத்தை எதிர்பார்ப்பாங்க. அதனால் எனக்கு பணம் தேவையில்ல, வெறும் புகழ்ச்சி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு பணம் மட்டும் போதும், புகழ்ச்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கணும். நம்ம ஏமாந்துடக்கூடாது. வாழ்க்கையில் எப்படின்னா, மற்றவங்க நம்முடைய உழைப்பை திருடும்போது என்ன பண்ணுவாங்க, வெறும் புகழை மட்டும் கொடுத்துட்டு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. சூப்பராக வேலை பார்த்தீங்க, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சிறப்பாக நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வெறுமனே பாராட்டுதலை மட்டும் கொடுத்து விட்டு பணத்தை கொடுக்காமல் சென்று விடுவார்கள். நாம் என்ன பண்ணுவோம், சரி நல்லா பாராட்டிட்டார், சரி பணம் தான் கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு, சரி பணம் கொடுக்கலண்ணா பரவாயில்ல விடுங்க, இந்த அளவுக்கு பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும். அது நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால் புகழ்ச்சி ப்ளஸ் பணம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஊதியம். இந்த ரெண்டையும் உங்கள் உழைப்பிற்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஊதியத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. புகழ்ச்சி அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வேலையை ரசித்து செஞ்சுருந்தீங்கன்னா அது புகழ்ச்சி தானாகவே வரும்.